அது கீழே தான் கொடுக்கப்பட்ட எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் விச் மீன்ஸ் வெளியேற்றுதல் ஆணை. 1 இயருக்கு இவங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ளேயோ இல்லை சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரகத்துக்குள்ளேயோ இவங்க வரக்கூடாது. நெற்குன்றம் சூர்யா அவர் மீது 64 கிரிமினல் கேசஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே A+ கேட்டகரி ரவுடிஸ். 6 மர்டர் கேஸ், 12 attempt to murder கேஸ். எதற்காக இவங்க உள்ள வரக்கூடாது, என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெனின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னா, பழைய வழக்குகள்ல இருக்க சாட்சிகளை மிரட்டுவதற்காக. இவர் ராக்கெட் ராஜா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, டி நகர் துணை ஆணையர் தரப்புல காவல் ஆய்வாளர் ஒருவர் வந்து ஆணைக்குடி அவர் இருக்கார் இல்லையா வீட்டுக்கு, அங்கே போயிட்டு ஒரு சம்மன் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் இந்த ராபர்ட் கொலை வழக்கை எடுத்துக்கோங்க, இல்லை காஞ்சிபுரத்தில் வசூல் ராஜா கொலை வழக்கை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய கொலை வழக்குகள். ஏன்னா ஒரு கேஸுக்கு வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்றது நிரூபணமாகும், இவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படும். அதை தாண்டி இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒன்று வரும். தஷ்வந்த் அவ விஷயத்துல வந்துட்டு அவங்க அம்மா மர்டர் பண்ண விஷயத்துல அவங்க அப்பா பிறல் சாட்சியாக மாறினதுனால அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கு. இதுதான் எவிடன்ஸோட வேல்யூ. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ரீசெண்டா சென்னை கமிஷனரேட்ல இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சு. ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 3 ரவுடிகள் யாருமே வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த லிமிட்குள்ள வரக்கூடாது. அன்லெஸ் ஒரு அன்டில் அவங்க வந்து காவல்துறையினுடைய விசாரணைக்கோ வழக்கு விசாரணைக்கோ இல்லை கோர்ட்டினுடைய வழக்கு விசாரணைக்கோ அதுக்கு மட்டும்தான் வரணும். அதை தாண்டி வேற எந்த காரணங்களுக்காகவும் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் இந்த உத்தரவு திடீர்னு இதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா ஆக்சுவலி சொன்ன மாதிரி 1 வருட கால தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஒன்று, அது எதற்கு கீழே, ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது போலீஸ் தரப்புல இருந்தோ இல்லை அட்வொகேட்ஸ் தரப்புல இருந்து வருதுன்னா ப்ரொவிஷன் பேஸ்டு தான் நம்மளால அந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து செக்ஷன் 51A ஆஃப் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட். ஓகே, அது கீழே தான் கொடுக்கப்பட்ட எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் விச் மீன்ஸ் வெளியேற்றுதல் ஆணை. ஓகே, 1 இயருக்கு இவங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ளேயோ இல்லை சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரகத்துக்குள்ளேயோ இவங்க வரக்கூடாது. ஓகே, அதுதான் விஷயம். யாருன்னா இங்கே 3 பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராக்கெட் ராஜா பணங்காட்டு படை, அதாவது கட்சி தலைவராக இருக்கட்டும், நெற்குன்றம் சூர்யா அதாவது பிஜேபியில் ஆஃபீஸ் பேரர் அவர் வந்து பட்டியலின மாநில செயலர் அவராக இருக்கட்டும், லெனின் நடுவீரப்பட்ட லெனின்னு சொல்லுவோம் தாம்பரம் பக்கத்தில், இவங்க 3 பேரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வரக்கூடாது. ஓகே, வரலாம். 2 காரணங்களுக்காக மட்டும் வரலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்க பெண்டிங் கேசஸ்க்காக கோர்ட்டுக்கு வரலாம், அதாவது ஹியரிங் போயிட்டு இருக்கோம் இல்லையா, ட்ரையல், அதுக்காக வரலாம். இன்னொன்று, இருக்க பெண்டிங் கேஸை சம்பந்தமாக ஏதேனும் காவல் நிலையத்தில் ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா அந்த என்கொயரிக்கு வந்துட்டு போகலாம். ஓகே, இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க வந்து சிட்டிக்குள்ள வந்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம். வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அவங்க வரும்போது பண்றாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் போடுறதுக்கான ரீசன் என்ன, யார் அதை கண்காணிக்க போறா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதுல மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸோட வேலை ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அதாவது உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சஸ்பெக்ட் வந்தது அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் 144 தடை உத்தரவு போடும்போதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்கும்போது ப்ரிவென்டிவா ஓகே அவங்கள வந்து அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வைக்கிறது, ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இப்போ பார்த்தோன்னா OCU ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் 1, 2வது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு கீழே வரதான், இவங்க தான் இதை வந்து இப்போது ஆர்கனைஸ்டாக பார்க்க போகிறாங்க, சர்வைலன்ஸ் பண்ண போகிறாங்க. யார் தலைமையில் அப்படின்னா நுண்ணறிவு பிரிவு JC தர்மராஜ் அவர்கள் தலைமையில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்திருக்கு. சரி, ஓகே, அப்படி என்ன கேசஸ் இருக்குது, என்ன இருக்குது இவங்க மேலே, ஏன் இவங்க 3 பேர் மட்டும் பர்டிகுலராக அப்படின்னா அதுக்கு சில ரீசன்ஸ் ஸ்டேட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சரி என்ன எவ்வளோ கேசஸ் இருக்குது இவங்க மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெனின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நடுவீரப்பட்ட லெனின், அவர் மீது 28 கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, இவங்க எல்லாருமே A+ கேட்டகரி ரவுடிஸ். ஓகே, அதில் பார்த்தோம் அப்படின்னா 6 மர்டர் கேஸ், 12 attempt to murder கேஸ். 1, 2வது வந்து அப்படின்னா இங்கே சூர்யா நம்ம சொல்கிறோம் இல்லையா, நெற்குன்றம் சூர்யா அவர் மீது 64 கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்த்தோன்னா 5 மர்டர், 11 attempt to murder. ஓகே, அடுத்தது இவர் மேலே
ராக்கெட் ராஜா மீது வந்து 20 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா 5 மர்டர், 6 attempt மர்டர். இதுதான் அவங்களோட குற்ற சரித்திர பின்னேடு. ஓகே, A+ கேட்டகரி ரவுடிஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஷன் லிமிட்ஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது குற்ற சரித்திர பின்னேடு உள்ள பர்சன்ஸா, ஏன்னா ரீசெண்டாக நடக்கிற எல்லா கிரைம்ஸ்லயும் ஜாஸ்தி குற்ற சரித்திர பின்னேடு இருக்க பர்சன்ஸாக தான் இருக்கக்கூடியதை நம்மளால இங்கே பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சீனியர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தரப்புலேருந்து ரிப்போர்ட்டு 4300 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அண்டர் சர்வைலன்ஸ்குள்ளே இருக்காங்க. ஓகே, அதில் 400 சென்னைக்குள்ளன்னு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரிப்போர்ட் இது கொடுத்துருக்காங்க. 476 மேஜர் கிரைம்ஸ் பண்ணக்கூடியவங்க, 223 மைனர் கிரைம்ஸ், கேங் கிரைம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணவங்க சர்வைலன்ஸ் கீழே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதில் 39 கன்விக்ட் ஆன அக்யூஸ்டும் சர்வைலன்ஸ்குள்ளே இருக்காங்க. இதை தாண்டி இதில் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு இந்த மேஜர் கேங்ஸ் யார் யார் இருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான டீஸ்டபிளைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேங்ஸ் எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறது, மேலும் தவறுகள் செய்யாமல் இருக்கிறது, கேசஸ் ரெஜிஸ்டர், கோர்ட்டு கேஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீஸ்டபிளைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 32 A+ கேட்டகரி ரவுடிஸ், 108 A கேட்டகரி ரவுடிஸ், 325 B கேட்டகரி ரவுடிஸ், 549 C கேட்டகரி ரவுடிஸ் ப்ளஸ் 417 கூண்டாஸ் ஆக்ட் கீழே கைது செய்யப்பட்ட ரவுடிஸ், வெளியே கைது செய்யப்பட்டு வந்தவங்க இருக்கவங்க, இப்படியெல்லாம் இவங்க எல்லாருமே இப்போ சர்வைலன்ஸ் கீழே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஓகே, இதை தாண்டி எதற்காக இவங்க உள்ளே வரக்கூடாது, என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லெனின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லப்படுதுன்னா, பழைய வழக்குகளில் இருக்க சாட்சிகளை மிரட்டுவதற்காக. ஓகே, இவர் ராக்கெட் ராஜா தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவரே பார்த்தீங்கன்னா பால விவேகானந்தன் என்கிற ஆறுமுக பாண்டியன் என்கிற ராஜா என்கிற ராக்கெட் ராஜா. ஓகே, ஸோ இவர் இதில் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டி நகர் துணை ஆணையர் தரப்புல இருந்து காவல் ஆய்வாளர் ஒருவர் வந்து ஆணைக்குடி அவர் இருக்கார் இல்லையா வீட்டுக்கு, அங்கேயே போயிட்டு ஒரு சம்மன் கொடுத்துட்டு வராங்க. அந்த சம்மன்ல என்ன மென்ஷன் ஆனதா சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது 1998 கடந்த 10ஆம் தேதி சம்மன் கொடுக்கப்படுது. 1998 ஒரு கொலை வழக்கில் வந்து சாட்சி சொல்ல யாரும் முன் வராததனால் இவரை நிரபராதி என்று நீதிமன்றம் அறிவிக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2001 எழும்பூர்ல நடந்த கட்டுத்துறை கொலை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விட்னஸை வந்து கோர்ட்டுக்கு வரவிடாமல் மிரட்டுறீங்க, சாட்சியங்களில் கலைக்கிற வேலையில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க, இதற்கு உங்கள் தரப்பு விளக்கம் வேணும், அதாவது 5 நாட்களுக்குள்ள நீங்கள் ஆஜராகி விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்மன் அனுப்பப்படுது. ஆனால் இவர்கள் தரப்பில் வந்துட்டு, அதாவது அட்வொகேட் இவங்க தரப்பில் கொடுத்த பதில் எதுவும் திருப்தியாக இல்லாததுனால தான் இந்த எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரீசன். இது மட்டும் இல்லாமல் சொன்னாங்க இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு கேஸ்க்கு வந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வந்தாலும் சரி, அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படி திரும்ப போயிடணும். இது மட்டும் இல்லாமல் நில விவகாரங்களில் தலையிட்டு